எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் ஆர் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் யுவர் மனி. லாஸ்ட் மந்த் உங்களுடைய செலவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட லிஸ்ட்ட நான் கேட்டேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களால ப்ராப்பரான அந்த லிஸ்ட்ட குடுக்க முடியாது. தேவையுள்ள செலவுகள், தேவையற்ற செலவுகள் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரைசேஷன்க்காக நம்ம கேட்டாலுமே, நம்மனால கடைசி மாசம் நம்ம எவ்வளவு செலவுகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அப்ராப்ரியேட்டா நம்மளால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு ஃபைனான்ஷியல் கான்ஷியஸ்னஸோட வாழ்ற பீப்பிள் கூட ஒரு 5% 10% பீப்பிள் அப்படி வாழ்ந்தாலுமே கூட, அவங்கனால கூட அவங்க பாக்கெட்ல இருந்து போற எல்லா பைசாக்குமே ப்ராப்பரான கணக்கு வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுவும் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்ல வந்து எவ்வளவு தூரம் நம்ம எல்லா இடத்துலயுமே கான்ஷியஸா டிசிஷன் எடுக்கிறோம்ன்றத பேஸ் பண்ணி தான், நம்ம ப்ராப்பரா வந்து எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் வச்சிருக்கோமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். அதுவும் வந்து சராசரி இந்தியனோட வீட்ல வந்து எவ்வளவு தூரம் அவங்க செலவு பண்றாங்க. அந்த செலவுகள் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 100கள்ல இருக்கலாம், 1000கள்ல இருக்கலாம். எவ்வளவு தூரம் பணம் வீணா போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது கிடையாது. ஆனா கன்சியூமர் ஸ்பெண்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு 15லருந்து 20% ஒரு சராசரி இந்தியனோட 15லருந்து 20% வந்து வருடத்துக்கு அவங்க வந்து தேவையற்ற செலவுகள்னு சொல்லலாம். அதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து ஒரு ரூ. 50 குடுத்து இந்த பொருள் வாங்குனா போதும். ஆனா அத வந்து ரூ. 70 குடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரூ. 50 பொருளே வாங்கலாமேன்னு சொல்லப்படுற விஷயம், அவங்களுக்கே தெரியாம எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. அப்ப என்னப்பா சொல்ல வர? எங்கள செலவே பண்ணக்கூடாது. கஞ்சித்தனமா இருக்கணும். இல்ல வந்து சூப்பர் ஃபைனான்ஷியல் ஐ மீன் சூப்பர் மினிமலிஸ்ட் லைஃப் நாங்க வாழணும் அப்படின்ற மாரி சொல்றியா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. பொதுவா நம்ம செலவு பண்ற விஷயங்கள் கன்சிஸ்டன்ட்டா டெய்லி செலவுகளா இருக்கலாம், மந்த்லி செலவுகளா இருக்கலாம், இயர்லி செலவுகளா இருக்கலாம். இந்த விஷயங்கள வந்து நம்ம எவ்வளவு தூரம் கான்ஷியஸா செலவு பண்றோம், அந்த செலவு பண்ற வேல்யூக்கு மேல எவ்வளவு பணம் குடுக்குறோமோ, அந்த பணத்த மட்டும் நம்ம யோசிச்சு குடுத்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் நம்ம ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் அடையலாம். ஃபைனான்ஷியலா க்ரோவும் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்த வேணா அமைச்சு வச்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய கிங்டம்க்கு வேணா நம்ம கிங்காவோ, குயினாவோ வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கூட, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ்ல எடுக்கிற ஒரு சின்ன, சின்ன தவறான முடிவுகள் கூட நம்முடைய சாம்ராஜ்யத்த வந்து தரமட்டமாக்குறதுக்கான வழிய காமிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ரொம்ப அழகான, பெருசான, வேற லெவல்ல நம்மள வியக்க வச்ச டைட்டானிக் கப்பலுடைய கதை நமக்கு தெரியும். அவ்வளோ பெரிய டைட்டானிக் கப்பல் வந்து எல்லா ஃபெசிலிட்டீஸுமே அதுல இருக்கு உள்ள. எக்கச்சக்கமான விஷயங்கள், ரெஸ்டாரண்ட்டா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், உள்ள என்ஜாய் பண்ற கேம்ஸ் எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ, அதெல்லாமே செட் பண்ணி ஒரு டிராவல்க்காக ரெடி பண்ணப்பட்ட டைட்டானிக் கப்பல் லென்த்தா இருக்கலாம், பிரெத்தா இருக்கலாம். அவ்ளோ பெரிய கப்பல். லைஃப் போட்ஸ்லாம் வச்சு போயிருந்தாலுமே, ஒரு பனிப்பாறை மோதி, அந்த கப்பல்ல வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து கப்பலே மூழ்கடிச்ச மாரி, நமக்கே தெரியாம ஒரு சின்ன ஓட்டையில நம்ம பணம் தேவையில்லாம செலவாயிட்டு இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபைனான்ஷியல் போட்டையும் அத வந்து மூழ்கடிச்சிரும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சீப் ப்ராடக்ட் ஃபால்ட் ஈஸிலி அப்படின்ற மாரி சொல்லலாம். சீப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம மைண்ட்ல வந்து விதைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் சீப்பா வாங்கிக்கலாம், கொஞ்சம் விலை குறைவா வாங்கிக்கலாம், கொஞ்சம் பேரம் பேசி வாங்கிக்கலாம். இது எல்லாமே நல்ல விஷயம். ஓகே. கொஞ்சம் பேரம் பேசி வாங்குறது, கொஞ்சம் விலை கம்மியான பொருட்கள் வாங்கிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அது எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்ம வந்து இந்த மைண்ட் செட்லயே வந்துட்டு இருப்போம். ஓகே சீப்பான ப்ராடக்ட்டே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால வந்து எதெல்லாம் வந்து காஸ்ட்லியா வாங்கணும், எதெல்லாம் சீப்பா வாங்கணும்னு சொல்லப்படுற இந்த கேட்டகரைசேஷன் நம்ம மைண்ட் செட்ல வந்து பிரியாததுக்கான காரணமா மாறி விட்டுடும். அதனால வந்து நம்ம எல்லாத்தையுமே சீப்பா வாங்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், யூஸ் பண்ற ஆக்சஸரீஸா இருக்கலாம். நம்ம வீட்ல யூஸ் பண்ற டெய்லி ஆக்சஸரீஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே சீப்பா யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சீப் ப்ராடக்ட்ஸ் உடைய அந்த குவாலிட்டியா இருக்கலாம், டியூரபிலிட்டியா இருக்கலாம், அதோடைய அந்த டியூரேஷன் எவ்வளோ நாள் வருது அப்டின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். எல்லாமே குவாலிட்டியா வேற லெவல்ல இருக்கிற ப்ராடக்ட்ட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருந்துட்டு இருக்கும். சேம் அந்த என்ன சொல்லுவாங்க கான்ஃபிகரேஷன் தானே. அதுல இருக்கிற அதே அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற அதே கான்ஃபிகரேஷன் தான் இதுலயும் இருக்கு. நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்குனாலுமே கூட சீக்கிரமா பழுதடையும். அப்படி பழுதடையும்போது அத ரிப்பேர் செய்ற அந்த காஸ்ட்டுக்கு நம்ம வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டே வாங்கிரலாம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்குறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் போட முடியும். அதுக்கப்புறமா அது வெளுத்துரும் போட முடியாதுன்னு சொல்லப்படுற இடத்துல, ஒரு ரூ. 1000 அது குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்லேருந்து 1 1/2 இயர்ஸ் வரைக்கும் அத யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லப்படுற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய டியூரேஷனும் அதிகமாகும். நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி எல்லா இடத்துலயுமே சீப்பான ப்ராடக்ட் நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல நம்மள ஃபைனான்ஷியலா டவுன் ஆக்கி தான் விட்டுடும். ஏன்னா வந்து அந்த சீப்பான ப்ராடக்ட் வாங்கி அதுக்கப்புறமா நம்ம அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு போறதுக்குள்ள பண்ற செலவுகள் வந்து
நம்மளுக்கு அதிகரிக்க தான் செய்யுது. அதனால தான் நெறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட்ல ப்ராடக்ட் வாங்குவாங்க. அத நான் வந்து சஜெஸ்ட்டே பண்ண மாட்டேன். வாங்குறது ஒரு குவாலிட்டியான புது ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், யூஸ் பண்ற லேப்டாப் எதுவா வேணா சிஸ்டமா இருக்கலாம். உங்களுக்கு லாங் லைஃப் வரும். உங்களுடைய செலவுகளையும் வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஓவர் பேயிங் டூ அவாய்ட் மைல்ட் டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஜெனரேஷனா இருக்கலாம், இந்த டைம் பீரியடா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப லக்கியான பீப்பிள் நம்ம அப்படின்ற மாரி சொல்லலாம். நமக்கு எல்லாமே இருக்கு. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கார்ல போணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஊர்லயே ஒரு சில பேர் வீட்ல தான் கார் இருக்கும். எல்லாருமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓலாவா இருக்கலாம், ஊபரா இருக்கலாம். நம்ம நெனைச்ச நேரத்துல கார்ல போலாம். நெனைச்ச இடத்துக்கு வேகமா போலாம். நமக்கு ஃபுட் வீடு தேடி வருது. இது எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா இத நம்ம சாபமா மாத்திட்டும் இருக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். எப்படி சாபமா நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கு, 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னா, அங்க நடந்து போயிடுற இடத்துல அந்த மைல்டான டிஸ்கம்ஃபோர்ட்ட அவாய்ட் பண்றதுக்காக ராபிடோ போடலாம், ஊபர் போடலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன டிஸ்டன்ஸ்க்காக நம்ம அத யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மணி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம். நம்மளோட யூசேஜ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மணி வந்து ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்ல வந்து எடுக்கிற டிசிஷனா இருக்கிற இந்த விஷயம் வந்து சின்னதா தெரிஞ்சாலுமே, இதோடைய விளைவுகள் வந்து பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப வீட்லருந்து வாசப்படிய விட்டு வெளிய இறங்குனாலே ரேபிடோ போட்டுறலாம், ஊபர்ல போலாம்ன்னு சொல்லப்படுற அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துரும். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஆனா நம்ம கொஞ்சம் வாக் பண்ணி போனா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்த நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஃபைனான்ஸ் காப்பாற்றப்படும். 2வது இடம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கிங் சாப்பாடு செய்றதா இருக்கலாம். இப்போ ஸ்விக்கியா இருக்கலாம், ஜொமேட்டோவா இருக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு வந்து சாப்பாடு டெலிவரி பண்ற ஒரு ஆப் வச்சுட்டு நமக்கு புடிச்ச ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா அதே நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டாவும் டெய்லி பிராக்டிஸாவும் மாத்திட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்மளோட ஃபைனான்ஷியலா வந்து பிளாக் ஆகிருச்சு. அது என்னப்பா நீ வந்து இந்த ஆப்ஸ்க்கு எதிரா நீ பேசிட்டு இருக்க. நான் அப்படி பேச வரல. நம்ம வாங்கிக்கலாம், சாப்பிடலாம். ஆனா அதோட லிமிட் இருக்கு. அதோட ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அளவு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவோம். அத தாண்டி போம்போது இதெல்லாம் தேவையற்ற செலவா மாறிடுது. நமக்கு வீட்ல செய்றதே நமக்கு வந்து அதிகமா இருக்கும். வீட்ல செய்றதே வந்து கம்மியான செலவுல நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லப்படுற இந்த தாட் போயிட்டு நம்மளுடைய குஷன்க்காக, நம்மளுடைய கம்ஃபோர்ட்காக ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபோர்ட் அவாய்ட் பண்றதுக்காக அதிகமான பணம் குடுத்து இந்த இடங்களெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அகைன் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். தப்பே கிடையாது. இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு குடுக்கப்பட்டது. ஆனா அது எவ்வளோ அளவு நம்ம யூஸ் பண்றோமோ அத பேஸ் பண்ணி தான் ஃபைனான்ஷியலா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான பெர்சனா ஃபியூச்சர்ல ஆகுறோமா, ஆகலையா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டோரேஜ் சாய்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ப்யூர் பொசஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஸ்டோரேஜ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்கள், நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள், நம்ம யூஸ் பண்ற டெய்லி ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். எல்லாத்துக்குமான ஸ்டோரேஜ நம்ம தேடிட்டு இருப்போம் சம்டைம்ஸ். அந்த ஸ்டோரேஜ் தேடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கப்போர்டா இருக்கலாம், பீரோவா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தேடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு இது வாங்கிட்டோம், அடுத்த பொங்கலுக்கு இது வாங்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம தேவையில்லாம வாங்கிட்டோமோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பொருட்கள் இருக்கிறதுனால, அத சேவ் பண்றதுக்கு, ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தனியா ஒரு விஷயத்த தேடிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பதிலா இன்ஸ்டன்ட் பியூர் பொசஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த பியூர் பொசிஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேவைக்கேத்த பொருட்கள வாங்கிக்கிறது, தேவைக்கேத்த பொருட்கள யூஸ் பண்றது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகே நம்மகிட்ட பணம் இப்ப இருக்கு. நம்ம வந்து ஷாப்பிங் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணாம வாங்குறத விட, இப்போ இது தேவையா? அது வந்து நம்ம எடுத்துக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஆக்சஸரீஸா இருக்கலாம். நம்ம யாருக்கா குடுக்குற கிஃப்ட்டா இருக்கலாம். ஓகே இப்ப இது வந்து நீடடான்னு சொல்லப்படுற அந்த கான்ஷியஸ்னஸோட நம்ம ஒரு சில பொருட்கள வாங்குறோம். இல்ல ஏற்கனவே வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வந்து ரிப்ளேஸ் பண்ணணும்னா, அந்த பொருள நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாமே இன்கேஸ் போயிடுச்சுன்னா. இந்த விடாமுயற்சி படத்தோட அஜித் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா. நம்ம ஜெனரேஷன்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உடைஞ்சு போச்சுன்னா, நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஜெனரேஷன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிக்கிறாங்களே! இத ஏன் அப்படி பண்றாங்க? அப்படின்ற மாரி கேட்டிருப்பாரு. அப்போ ஒரு ப்ராடக்ட்டோடைய அந்த டியூரேஷன வந்து நம்ம எவ்வளவு தூரம் யுட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. அத செய்றோமா? இல்லையா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும். அத விட்டுட்டு நம்ம ப்ராடக்ட்டா வாங்கிட்டே இருக்க மாட்டேன்ற மாரி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ப்ராடக்ட் சேர்ந்துரும். அப்புறம் அதுக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து நமக்கு தனியா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும் நம்ம வீட்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ அவாய்ட் பண்றதுக்காகவும், மினிமல் யூசேஜ் ஆஃப் ப்ராடக்ட் உடைய அந்த அருமைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகவும், எல்லாத்தையுமே இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபைனான்ஷியல் கம்ஃபோர்ட் உங்களுக்கு இது குடுக்க ஆரம்பிக்கும். நீங்க ப்ராப்பரா கான்ஷியஸா இந்த விஷயங்கள டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்போசபிள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த டிஸ்போசபிள் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் சிங்கிள் யூசேஜ் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல. நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில் வந்து இன்னும் சொல்லிட்டே போலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற நார்மலான ஈட்டபிள்ஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் யூசேஜா நம்ம வாங்கிட்டு டக்குனு வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ப்ராடக்ட்ட வந்து குறைக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம ஃபைனான்ஷியலா ஸ்ட்ரென்த் ஆகலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுவும் வந்து இந்த மாரி சிங்கிள் யூசேஜ் ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்மளுடைய ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்ல வந்து நமக்கு வந்து கான்ஷியஸான டிசிஷன்ஸ் எடுக்க விடாம
நம்மள வந்து அதிகமா ஃபைனான்ஷியலா செலவு பண்ண வைக்குது. ஆனா இதெல்லாம் வந்து சின்ன செலவுகளா தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஃபியூச்சரா கொஞ்சம் மந்த்லியாவும், இயர்லியாவும் கம்பேர் பண்ணும்போது, இதுவும் வந்து பூதாகரமான செலவுகளா மாற ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஒரு ப்ராடக்ட்ட வாங்கும்போது கொஞ்சம் யுட்டிலைஸ் பண்ற மாரி ஒரு 1 வீக்குக்கு 1 மந்த்க்கு யுட்டிலைஸ் பண்ற லெவலுக்கு ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ற கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் யூசேஜ் வொர்க்கிங் ஸ்டைல் ஹேபிட்டும் போயிட்டு, நமக்கான ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரெண்ட் டிரைவன் பர்ச்சேஸஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் டிரைவன் பர்ச்சேஸஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்னப்பா வந்து ஸ்பெஷலா வந்திருக்கு? அது வந்து நம்ம யூஸ் பண்ற மொபைலா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், நம்ம ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், ஆக்சஸரீஸா இருக்கலாம். அகைன் இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு நான் மாத்திக்கணும், என்ன அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்துக்காக நெறைய பேர் வந்து அந்த ட்ரெண்டுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்டேட்டடா இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ட்ரெண்டுக்கு டக்கு டக்குன்னு மாத்தணுன்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற பொருள், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருள வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கிற அந்த ப்ராடக்ட்ட வந்து சில பேர் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இத நான் ரிப்ளேஸ் பண்ணி அத வாங்கிக்கிறேன். அதான் இந்த ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு, மத்த பீப்பிள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும், மத்த பீப்பிள்க்கு நான் ட்ரெண்ட்ல இருக்கேன்னு சொல்லப்பட்டத காமிச்சுக்கிறதுக்காகவும், மத்த பீப்பிள்க்காக வந்து நான் வாழ்ந்து அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லப்படுற எண்ணத்தினாலயும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. எப்போ வந்து மத்த பீப்பிள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும், மத்த பீப்பிள்க்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கான மைண்ட் செட்ட நம்ம வளர்த்துக்கிறோமோ, நம்மளால ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அடையவே முடியாது. நாம நிம்மதியா இருக்கோமா, இல்லையான்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம மனச பொறுத்து தானே தவிர்த்து, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு காரணத்தால அந்த கரண்ட்டா இப்ப இருக்கிற அப்டேஷன பொறுத்து பேஸ் பண்ணி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்கள ஃபைனான்ஷியல் பிரிசன்ல வந்து அடைச்சு விட்டுடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா, இன்னைக்கு நீங்க வாங்குற பொருள் 6 மாசத்துல வந்து அவுட்டேட்டட் ஆயிடலாம். அப்ப வேற ஒரு பொருள் வரலாம். அகைன் அது மொபைலா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஸோ வாங்குற பொருள் அந்த ஆக்சஸரீஸ் வந்து அப்டேட்டடா இருக்குதான்றத பார்க்கிறத விட, உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க ரிப்ளேஸ் பண்ண நினைக்கிற பொருளுடைய வேலிடிட்டி, டியூரேஷன் நல்லா இருக்கா, இல்லையான்னு மட்டும் யோசிங்க. அத பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க ஃபைனான்ஷியலா இண்டிபெண்டன்ட் ஆக போறீங்களா? ஃபைனான்ஷியலா நீங்க வந்து சக்சஸ் அடைய போறீங்களா? அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மனி கேன் பைஸ் மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நல்ல அழகான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் நீங்க சம்பாரிக்கிற பணம். அது ஒரு பைசாலருந்து சொல்றேன். ஒரு பைசாலருந்து நீங்க கோடிக்கணக்குல சம்பாரிக்கிற பெர்சனா இருந்தாலுமே, அத வந்து உங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு. ஆனா, எப்போ உங்களுடைய கையில இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ற சின்ன ஆக்சஸரி ஒரு குண்டூசிலருந்து நீங்க யூஸ் பண்ற BMW கார் வரைக்கும் கூட இருக்கலாம். அது எல்லாத்துடைய வேல்யூமே வந்து அதுக்கு நீங்க எவ்வளோ பணம் குடுத்து வாங்குறீங்கன்றதுல இல்ல. அத எவ்வளோ தூரம் டியூரபிளா யூசேஜ் பண்றீங்க, எவ்வளோ தூரம் அதோட வேல்யூ வந்து யுட்டிலைஸ் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் அந்த பொருளுக்கான வேல்யூவும் அதிகரிக்கும். உங்களுக்கான வேல்யூவும் சொசைட்டில அதிகரிக்குமே தவிர்த்து, மத்த பீப்பிள்க்காக நீங்க ஃபைனான்ஷியலா நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்றத காமிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் போட் நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்ன மாரி டைட்டானிக் போட் எப்படி ஒரு சின்ன ஹோல்ல மூழ்குச்சோ, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் போட்டும் முழுக ஆரம்பிக்கும். ஆனா மத்தவங்களுக்காக இல்லாம, உண்மையிலேயே உங்களுக்காக, உங்களோட ஃபைனான்ஷியல் சேஃப்டிக்காக, உங்களோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக கான்ஷியஸான ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க நெனச்சத விட சீக்கிரமாவே ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும், ஃபைனான்ஷியல் குரோத்தையும் அடைவீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.